அனைவருக்கும் வணக்கம். இது KTK.com ரசிக்க நான் ஸ்ரீ பெரிய கருப்பன், உங்கள் சமையல் தோழி. இன்னைக்கு வந்து நான் 30 minute மீல்ஸ் பண்ண போறேன். அதாவது நீங்க இந்த ஷோவை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள ஒரு அருமையான முழுமையான மீலை டேபிளுக்கு கொண்டு வர போறேன். ஸோ இன்னைக்கு நம்மளோட 30 minute மீல்ஸ்ல வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப். ஆனால் வந்து இது நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். அதாவது முருங்கைக்காய் வச்சு ஒரு சூப் பண்ண போகிறேன். கொஞ்சம் வித்தியாசமாக, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சாதத்தோடு சேர்த்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து முருங்கைக்காய் சூப்போட சைடில் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ஏதாவது வேணும் இல்லையா, அதுக்கு வந்து பீட்ரூட் வடை வந்து பண்ண போகிறேன். ஸோ ரெண்டுமே வந்து அண்டர் 30 minutes, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாதம், அதை ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். ஏன்னா அது வேக தான் டைம் ஆகும். நம்மளுக்கு சமையல் வந்து குயிக் அண்ட் ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, ஸோ எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம், குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வடை எல்லாம் ரொம்ப ஈஸியாக முடியும். இதுக்கு என்னென்னா, நம்ம பருப்பை மட்டும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஊற வைக்கணும். இங்கே ஒரு 10 minutes வந்து ஊறிட்டுருக்கு. அதாவது 2 விதமான பருப்பு, ஒன்று வந்து நம்மளோட துவரம் பருப்பு, இன்னொன்று வந்து கடலை பருப்பு. ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோ, ரெண்டுலேயும் வந்து half கப் வந்து எடுத்துருக்கிறேன். ஓகே, ஓகே. ஸோ மெயின் கோர்ஸ் சாதம் வந்து ஏற்றியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சூப்போட பேஸை வந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ சூப்போட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து துவரம்பருப்பு, அதாவது தூர்தால், அது வந்து ஒரு கையளவு. அதுக்கு தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி. அப்புறம் வந்து இதோட நான் முருங்கைக்காயும் சேர்த்து போட்டு அவிக்க போகிறேன். ஓகே, ஸோ இதோட கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்து அவிய போட்டுடுவோம். இல்லாட்டி ஒரு 3 இல்லாட்டி 4 விசில் வரைக்கும் அவியும். ஓகே, ஸோ இது போயிட்டுருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பீட்ரூட் வடை இல்லையா. ஸோ பீட்ரூட் வடைக்கு பேஸ் அரைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளோட துவரம் பருப்பு அண்ட் கடலை பருப்பு ரெண்டும் வந்து half கப் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு 15-20 நிமிஷம், மேக்ஸிமம் ½ an hour ஊறினா போகிறோம். 15 minutes மினிமம், மேக்ஸிமம் ½ an hour ஊறினா போகிறோம். ஸோ இதோட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம். இதை வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும், ரொம்ப தண்ணி இல்லாமல். ஃபஸ்ட்டு மிளகாயை போட்டுடுவோம். இந்த மிளகா வந்து கொஞ்சம் நேரம் ஊறினா வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அரைப்படும். ஸோ ஊற போடும்போது மிளகாயும் சேர்த்து போட்டு நீங்கள் ஊற போட்டுக்கலாம். இதோட நல்ல 1 tablespoon சோம்பு, அதுதான் வந்து நல்ல வாசமாக இருக்கும் நம்மளோட வடை. இதை இப்போ குறைன்னு அரைச்சிக்குவோம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பாதி மாவை வந்து தனியாக எடுத்துக்கிறேன். இந்த சைடு வந்து ஒரு பீட்ரூட் வந்து நல்லா திருவி வச்சுருக்கிறேன் இல்லையா, கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து இந்த தண்ணியை மட்டும் புழிஞ்சிட்டு மிச்சத்தை வந்து உள்ளே போட்டு, அந்த தண்ணி இல்லாமல் போடணும். இந்த தண்ணியை வந்து நம்ம சூப்பில் சேர்த்துக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். இல்லாட்டி தோசை பண்ணுறீங்கன்னா அந்த ஜூஸில் கொஞ்சம் சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர்ஃபுல் தோசை வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சத்தம் வந்துருச்சு, ஒரு 10 minutes அது வேகட்டும். இதை அரைச்சிக்குவோம் இப்போ. ஓகே, ஸோ இது வந்து இப்போ அரைப்பட்டுருச்சு நல்லா. ஸோ இப்போ என்ன பண்ணுவோன்னா, இந்த பீட்ரூட்டையும் இதோட சேர்த்துக்குவோம் இப்போ. ஸோ நம்மளோட பேஸ் வந்து இப்போ ரெடி. இதில் வந்து இப்போ 2 விஷயம் சேர்க்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிரட்டிக்குவோம். ஓகே,
ஸோ இதில் என்ன பண்ணுவோம்னா 2 பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கி போடணும். அதை நறுக்கிக்குவோம். நைஸ். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி. நைஸ். ஸோ இப்போ கொத்தமல்லி, அப்புறம் வந்து வெங்காயம். ஸோ வெங்காயம் பார்த்து போட்டுக்கலாம். அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு. ஸோ இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா பிணைஞ்சுக்குவோம். சூப்பர். ஓகே, ஸோ நம்மளோட பேஸ் வந்து இங்கே ரெடியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வடை போட்டு எடுக்கணும், அப்புறம் வந்து சூப் ஃபினிஷ் பண்ணணும். நீங்கள் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வாங்க, அதுக்குள்ளே நான் இந்த வடை எல்லாம் தட்டி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ வெல்கம் பேக் மக்களே. இன்றைக்கி வந்து சூப்பரான 30 மினிட் மீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட முருங்கைக்காய் சூப்பு, அப்புறம் வந்து பீட்ரூட் வடை. ஸோ பீட்ரூட் வடை வந்து ஆல்மோஸ்ட் இங்கே எல்லாம் தட்டி ரெடியாக இருக்குது. எண்ணெயும் வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு. ஸோ வடையை உள்ளே போட்டுடலாம். ஓகே, இந்த பீட்ரூட் வடையோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறுனா கூட நல்லா தான் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதனால் பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விட்னா கூட நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ லஞ்ச் பாக்ஸ்னாலே நம்ம வந்து மோஸ்ட்டாக பிள்ளைங்களை தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணிகிட்ருக்குறோம். பட் நம்ம எல்லாருமே வந்து வெளில போகும்போது எப்போயாவது ஒரு சமயத்தில் நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வடை மாதிரி ஐட்டம்ஸ் வந்து ட்ராவலிங்கும் போது கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகே, ஸோ வடை இந்த சைடு வந்து நல்லா வெந்துட்டு இருக்குது. பீட்ரூட் வடை. பீட்ரூட் வடை பண்ணுறதுக்கு ஊற வச்ச துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், சோம்பு இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சிக்கணும். அடுத்து அதோட துருவி பிழிஞ்ச பீட்ரூட்டை போட்டு அரைச்சி அது கூட மஞ்சள் தூள், கொத்தமல்லி, வெங்காயம், உப்பு இது எல்லாத்தையும் போட்டு கலந்து வடை போல தட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுத்தா பீட்ரூட் வடை ரெடி. பருப்பு முருங்கைக்காயும் போட்டோம் இல்லையா நம்மளோட சூப்புக்கு, அது வந்து எந்த நிலைமையில் இருக்குன்னு பார்ப்போம். எஸ், சூப்பராக வந்து வெந்திருக்கு. இப்போ இதில் வந்து ஒரே ஒரு விஷயந்தான், என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்காயை மட்டும் தனியாக வெளியில் எடுக்க போகிறேன். அது கொஞ்சம் ஆறணும். ஆறின அப்புறம் என்ன பண்ண போகிறேன், இந்த முருங்கைக்காயை வந்து பிரிச்சுட்டு உள்ளே இருக்க அந்த ஃப்ளஷை, அந்த பல்ப்பை மட்டும் எடுத்து நான் வந்து சூப்பில் போட போகிறேன். ஸோ நீங்கள் வந்து சூப் குடிக்கும் போது இந்த பெரிய பெரிய முருங்கைக்காய் பீசஸ்லாம் இருக்காது. அதோட எசன்ஸ், அதோட ஃப்ளேவர் மட்டும்தான் நம்மளோட சூப்பில் இறங்கியிருக்கும். ஓகே, இந்த சைட் பருப்பு வந்து இந்த ரெடியாக இருக்குது. இது கொஞ்சம் ஆறட்டும். மீன்வாயில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்புக்கு வந்து நம்ம வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்து தாளிக்கணும் இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ ஆரம்பிச்சிடலாம். இது இந்த சைட் போட்டுக்குவோம். இந்த மாதிரி சாதத்தில் போடுற சூப்புக்கு நம்ம நல்லெண்ணெய் விட்டு ஆரம்பித்தா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய். சூப்பும் கிட்டத்தட்ட வந்து ரசம் மாதிரி தான், கடைசியாக தான் தாளிக்கணும். அதனால் முதல்ல என்ன பண்ணுவோம், வெங்காயம் தக்காளி ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் தான் போடணும். பெரிய வெங்காயம் போட்டால் சூப்புக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம், அதை வந்து ஒரு 10 இல்லாட்டி 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அதை பொடியாக நறுக்கிட்டு, அதாவது நம்மளோட சவுத் இந்தியன் சமையலில் தான் நம்ம வந்து நிறைய சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. சின்ன வெங்காயம் வந்து ஃப்ளேவர்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தில் தான் ஜாஸ்தி. பட் நம்மளோட வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன வெங்காயம், நிறைய இடத்துல நிறைய ஊருங்களில் வந்து சின்ன வெங்காயம் கிடைக்கிறதில்ல. அப்போ வந்து வேறு நம்மளுக்கு ஆப்ஷன் இல்லை. அங்கே வந்து இப்போ யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரெட் ஆனியன் ஒன்று கிடைக்கும், அப்புறம் வெள்ளை ஆனியன். இங்கேயும் வந்து நம்ம ஊர்லேயும் இருக்குது வெள்ளை கலர் ஆனியன். பட் அந்த வெள்ளை கலர் ஆனியன் வந்து இன்னும் ஸ்வீட்டராக இருக்கும். வடை எடுத்துடலாம். ஸோ பேரலில் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவும் முடிஞ்சிருது. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்குவோம். அதோட நான் இந்த பீட்ரூட் வடைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெட்டிட்டேன், அதையும் சேர்த்து போட்டுக்கிறேன். பரவாயில்ல, கொஞ்சம் வந்து சேர்க்குறேன். 2 தக்காளி சேர்க்கணும். தக்காளியோட குவான்டிட்டியை மட்டும் குறைச்சிடாதீங்க. ப்ளஸ் பெருசு பெருசாக போட்டுக்கலாம், சின்னமாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது ரசத்துக்கு தான் என்ன ஆகும்னா
அப்படி மையாக நம்ம தக்காளி தொக்கு மாதிரி வதக்குவோம். சூப்புக்கு வந்து அது தேவையில்லை. ஓகே, அடுத்தது தக்காளி. ஓகே, இதோட கண்டிப்பாக நமக்கு காரத்துக்கு வந்து ஒரு 2 பச்சை மிளகா உள்ளே சேர்ப்போம். ஏன்னா இது சாதத்தில் சாப்பிட்ற சூப் இல்லையா, ஸோ கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் சூப் சாதமாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ 2 பச்சை மிளகா. ஸோ இது கொஞ்சம் வதங்கட்டும். சரி, நம்மளோட முருங்கைக்காய் வந்து இங்கே நல்லா ஆறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட பல்ப்பை வந்து இப்போ எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பல்ப்பை மட்டும் எடுத்துக்குவோம் வெளியில். சரி, பிள்ளைங்க வந்து பக்கத்தில் இருந்தாங்கன்னா இந்த வேலையை அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. ரொம்ப சூப்பராக நிதானமாக பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே மிச்ச வேலை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே இந்த சைடு உங்களுக்கு தேவையான முருங்கைக்காய் வந்து ரெடியாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முருங்கைக்காயை வந்து தனியாக போட்டு அவிப்பாங்க. நான் வந்து ஜஸ்ட்டு இன்னும் ஸ்பீடப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, ப்ராசஸ் ஸ்பீடப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டேரெக்டாக பருப்போடே போட்டு அவிச்சிடுவேன். அப்படி முருங்கைக்காயை தனியாக போட்டு அவிச்சிங்கன்னா அந்த தண்ணியை வந்து திருப்பி நீங்கள் சூப்பில் தான் சேர்க்கணும். இது வந்து பருப்போடே போட்டு அவியறதுனால அந்த பருப்புலேயும் வந்து அந்த முருங்கைக்காய் ஃப்ளேவர் வந்து இறங்கிடும். ஓகே, ஸோ நம்மளோட முருங்கைக்காயோட பல்ப்பெல்லாம் எடுத்து இங்கே வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நல்லா வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கியிருக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு முதல்ல வந்து இப்போ சேர்ப்போம். குட். அப்புறம் வந்து இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த முருங்கைக்காய் பல்ப்பு, அதையும் சேர்ந்து இப்போ உள்ளே சேர்த்துருவோம். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி தேவையான அளவு ஒரு 2லேருந்து 3 டம்ளர் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் தண்ணி. அப்புறம் நம்ம வந்து நல்லா அவிச்சு வச்சுருக்கிறோம் இல்லையா பருப்பு, அதையும் வந்து இப்போ உள்ளே சேர்ப்போம். பருப்பு பார்த்துக்காங்க, சாம்பார் மாதிரி ஆயிடக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம் தண்ணியை. கொஞ்சோண்டு மிளகு தூள் மட்டும் போட்டுட்டு லேசாக, ஏன்னா கடைசியாக வந்து நம்ம மிளகு போட்டு கூட நம்ம வந்து தாளிக்க போகிறோம். ஸோ மிளகு தூள் சேர்த்தாச்சு. இது வந்து ஒரு நல்ல கொதி ஒன்று வரணும். இது நல்ல கொதி வரட்டும். அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வாங்க. வந்தோன்னே இந்த என்டையர் 30 minute மீல் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வெல்கம் பேக் மக்களே. இன்றைக்கி வந்து 30 minute மீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் வந்து அருமையான ஒரு முருங்கைக்காய் சூப்பு, அதை வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு வந்து நம்மளுக்கு பீட்ரூட் வடை, அதுவும் ரெடியாகி கரெக்டாக இருக்குது, எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ சூப்பு தாளிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஸோ அதுக்கு வந்து ஒரு சட்டியில் அகெயின் நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் ஆரம்பிப்போம். இந்த மாதிரி சூப்போட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வாசனா சாமான் எல்லாம் போட்டு தாளிப்போம். அதனால நீங்கள் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த இந்த பிரியாணிக்கு சேர்க்குற மசாலா எல்லாம் போட்டு நம்ம தாளிக்கிறோமா, ஸோ அது வந்து ஃப்ளேவரே வந்து நல்லாயிருக்கும். சாதம் ஆயிடுச்சா? எஸ், 30 minutes அதுக்குள்ளே வந்து நம்ம சமைச்சு முடிக்கணும் இல்லையா. இன்றைக்கி சாதமும் ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம தாளிச்சிட்டா நம்ம வந்து நம்மளோட 30 minute மீல்ஸே வந்து ரெடி ஆயிரும். ஸோ எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன பீஸ் பட்டை, பெரிய பீஸ் போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக போயிடும். ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, எண்ணி 3 கிராம்பு தான், அதுக்கு மேலே போடாதீங்க. ஸோ இதோட வந்து கொஞ்சமாக வந்து சோம்பு, கொஞ்சோண்டு மிளகு, அப்புறம் வந்து ஜீரகம், அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு உள்ளே ஊற்றிடலாம். ஸோ ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. ஸோ
ஸோ இதில் வந்து கடைசியாக நம்ம போட வேண்டியது வந்து கொத்தமல்லி. ஸோ கருவேப்பிலை தாளிக்கலாம், அப்புறம் வந்து பெருங்காயம் தாளிக்கலாம், அதெல்லாம் வந்து அடிஷ்னல் இன்க்ரீடியன்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் போட்டால் நம்மளோட முருங்கைக்காய் சூப் வந்து இப்போ ரெடி. ஹா, சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா தாளிச்சதுக்கப்புறம் நான் வந்து உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஏன்னா அதோட ஃப்ளேவர்லாம் வந்து நம்ம சீல் பண்ணிடுறோம். இப்போ குயிக்காக டேஸ்ட் பண்ணி பார்த்துடுறேன் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. பர்ஃபெக்ட், சூப்பர், அருமையாக இருக்குது. இப்போ வந்து சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான் பாக்கி. முருங்கைக்காய் சூப். முருங்கைக்காய் சூப் பண்ணுறதுக்கு முதல்ல துவரம்பருப்பு, முருங்கைக்காய், மஞ்சள் தூள் போட்டு 3 விசில் வர வேக வச்சுக்கணும். அடுத்து பேனில் நல்லெண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு வதக்கி அதோட உப்பு, வேக வச்ச முருங்கைக்காயிலிருந்து எடுத்த முருங்கைக்காய் கூழ், தண்ணி, வேக வச்ச பருப்பு, மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சுக்கணும். அடுத்து பேனில் நல்லெண்ணெய் விட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, மிளகு, சீரகம் போட்டு வதக்கி சூப்பில் போட்டு கொத்தமல்லி தூவி கலந்தா முருங்கைக்காய் சூப் ரெடி. ஃபஸ்ட்டு நம்மளோட முருங்கைக்காய் சூப். அப்புறம் வந்து சாதம், ஓகே. ஸோ நம்மளோட அருமையான 30 மினிட் மீல்ஸ் அந்த 30 மினிட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான முருங்கைக்காய் சூப், சாதம் அண்ட் பீட்ரூட் வடை. ஸோ இந்த காம்பினேஷனை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போதைக்கு இட் இஸ் ஸ்ரீ சைனிங் ஆஃப் வித் த 30 மினிட் மீல். பாய்.